Hello friends, welcome to Pebbles. நான் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து நைவேத்தியமா செய்யிறதுக்கு செவப்பு அவல் உப்புமா செய்ய போறேன். இது வந்து என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிரசாதமாவும் கொடுக்கலாம். அதாவது ஒயிட் அவல் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போறது செவப்பு அவல்ல. வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் தாளிச்சிட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம செவப்பு அவல் எடுத்துக்கோம். இது வந்து ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணிக்கிறோம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கறோமோ அது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊத்தி வெச்சிட்டனா இவ்ளோ ಜಾಸ್ತಿ வரும். அதாவது இது வந்து 300 grams எடுத்துர்க்கேன். இது வந்து தாராளமா ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிற மாதிரி இருக்கும். இங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவாண்டிட்டி எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 சின்னதா இருந்ததுனா ஒண்ணே போதும். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நம்ம கிரேட் பண்ணி நம்ம அதில ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஈர்க்கு கறிவேப்பிலை. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு அதாவது 30 grams அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேர்க்கடலை போட்டனா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெடிக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு இதெல்லாமே பொன்னிறம் ஆகணும். சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், வரமிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாமல்ல வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. அதனால இப்போ ஆனியன் கலவா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி வந்து சீவி போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஆட் பண்ணுறதுனால வந்து டைஜஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அவலுக்கு இன்னும் உப்பு ஆட் பண்ணல. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சிவப்பு அவல் உப்புமா ரெடி. சிவப்பு அவல் உப்புமா ரெடி. நான் சிவப்பு அவல் உப்புமா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.